ஒரு நல்ல ஒரு பலத்தை கை தட்டி கொடுக்கலாமா? எனக்காக கையை தட்டிய 4 8 ஒரு 12 பேருக்கு மட்டும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை பார்க்கறத தாண்டி இது போல பெங்களூர் வந்து தமிழ் மக்களை பார்க்கும்போது இன்னும் அதிக அளவு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க நம்ம உறவினரை எங்கேயோ பார்த்தா ஒரு மொழி தெரியாத ஒரு ஊர்ல நம்ம மொழி பேசக்கூடியவங்களை பார்த்தா நம்ம சொந்தக்காரங்க பார்த்த மாதிரியே இருக்கு. இருக்க அனைத்து தமிழ் உறவினருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். தடுக்கி விழும்போது மட்டும் அஹா என்றும், சிரிக்கும் போது மட்டும் ஈ என்றும், சூடு பட்டால் மட்டும் உப்பு என்றும், அதட்டும் போது மட்டும் ஏ என்றும், ஐயத்தின் போது மட்டும் ஐ என்றும், ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ என்றும், மக்களின் போது மட்டும் அவ் என்றும், விக்கலின் போது மட்டும் அக் என்று சொல்லும் சில தமிழர்கள் சென்று சொல்லுங்கள். தமிழ் மொழி என்பது நம் அவமானம் அல்ல, தமிழ் மொழி என்பது நம் அடையாளம் என்று. இன்னும் எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த ஐடிசி ஃபைனான்ஸ் இந்த குழுவினர் எல்லாம் ரொம்ப எங்கெல்லாம் இருக்கு. என்ன கொஞ்சம் ரேப் மட்டும் கொண்டு இருக்கு ஒயிட்டா இருக்காங்க. மற்றபடி எல்லாமே யூத் தான். ஸோ இவ்வளவு இளைஞர்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் பாரம்பரிய விழாவை கொண்டாட நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பொங்கலுக்கு சாதாரண விழா கிடையாது. தமிழ் கலாச்சாரத்தை மட்டும்தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு. பொங்கல் எதுக்கு? நமக்கு படைக்கின்ற சூரியன், நமக்கு எல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக, நமக்கு சோறு போடும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக விவசாயிகளை போற்றணும் பொங்கல் கொண்டாடும். அது மட்டும் இல்லாம மாட்டுக்கு நன்றி சொல்லும். மாடு நமக்கு எவ்வளவு பயன்படுது. இந்த மாட்டுக்கு நன்றி சொல்றது. பொங்கல் பானைகள் போகும்போது வெறும் சோறு மட்டுமல்ல, நம்முடைய மனிதமும் சேர்ந்து பொங்கும் விதமாக இந்த பொங்கலை இந்த பெங்களூர்ல இப்படி உங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு சிறப்பா கொண்டாடணும்னு சொல்லி இந்த டீம் யோசிக்கிறதே மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சாதாரணமா பண்ண முடியாது இப்படி ஒரு ஈவெண்ட் எல்லாம். ஏன்னா காலையில அத்தனை காலையில ஆக்சுவலா நாங்க ஊர்ல எங்க ஊர்ல பொங்கல் வைப்போம். சென்னைக்கு வந்து பொங்கல் வைக்க இடமே கிடையாது. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல குக்கர் பொங்கல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. என் முன்னாடிலாம் வருஷம் குக்கர் பொங்கல் தான் சாப்பிடுவாங்க. பொங்கலை வாயில வச்சா வாயை தூக்கி கூட்டுவே வேணும் சார். அப்படி இருக்கு பொங்கல். பட் இங்க அப்படின்னா இல்லாம அழகா ஒரு இடம் பார்த்து காலையில அத்தனை பானையோட அந்த பொங்கல் பொங்கும்போது அவ்வளோ யாரும் காலையில பொங்கலுக்கு வந்தீங்க அவங்க மட்டும் கை தூக்குங்க. அடடா சூப்பர் 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 சூப்பர். எவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா? கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் போகணும். இந்த வருஷம் பொங்கலுக்கு வராதவங்க அடுத்த வருஷம் காலையில் ஈவினிங் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து குடும்ப பொங்கலா கொண்டாடணும். அதுதான் என்னுடைய ஆசை. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஃபேமிலி ஏன் பிடிக்குன்னா ரொம்ப மதிக்கக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க. ஏன்னா சார் போன மாசம் நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். ஒரு பையன் ஓடி வந்தான். அண்ணே நீங்க தான் நாச்சில் விஜயன். ஆமா தம்பி நான் நாச்சில் விஜயன். அண்ணே உங்க டிவியில பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தான். எந்த டிவில பார்த்துருக்கேன்? டிஸ்கவரி சேனல்ல பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அவனாலும் பரவாயில்ல சார். அவனோட ஒரு டைம் வந்தான். அண்ணே நீங்க தானே? நீங்க அவன் கரெக்டா சொல்லா. அண்ணே நீங்க தானே? சொல்லுடா. நீங்க தானே? சொல்வதெல்லாம் உண்மையில இந்த பொம்பளைக்கு வாழ்க்கையை கெடுத்தது போயிட்டே இருக்கு. என்ன பார்த்தா அப்படியே சார் இருக்கு. சிரிக்கிறீங்க அப்படியே இருக்கு. பார்க்கலாம் அப்படி இருக்கு. பேசிக்கே வெரி வெரி குட். ஸோ இங்க அப்படிலாம் இல்லை. பெங்களூர் எனக்கு ஒரு பையன் உண்மையில ஒரு ஃபேன். பையன்லாம் கேட்டுருக்கீங்க. அண்ணே நீங்க வரீங்களா? என்ன உங்க போட்டோல பேனர்ல போடல? ஏன்னா என்ன அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டேன். இல்ல பேனர்ல போட்டுதான் நீங்க வரையறது நான் வராம போயிருப்பேன். சார் வேஸ்டா போச்சு. ஏன்னா இந்த மாதிரி வெளியெல்லாம் இருக்காங்க. பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாரும் அவ்வளவு ரசிக்கிறா, அவ்வளவு உறவுகளா, அவ்வளவு புகைப்படம் எடுக்கிறதா இருக்கட்டும், கவனிக்கிறதா இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பொங்கல்ங்கிறது குடும்பத்தோட கொண்டாடணும். அப்பதான் மகிழ்ச்சி. கல்யாணம் ஆனவங்க இருக்கீங்கல்ல, கல்யாணம் ஆனவங்க கை கொடுத்து பார்ப்போம் சார். நகைச்சாச்சு சார். மனைவி பக்கத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க சார். நல்ல கை தட்டி கொடுங்க. பொண்டாட்டி பக்கத்துல இருந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி குடும்பம் வச்சா யாருமே கிடையாது சார். ஏன்னா சமீபத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சு மேடம். ஒரே ஒரு மனைவி மேடம். சமீபத்தில் சிரிக்கிறீங்க உண்மைதான் மேடம். நான் பொண்ணு எடுத்து இந்த ஊர்ல தான், பெங்களூர்ல தான். உண்மையிலே அருமையான பெண்ணு. உண்மையிலே இன்னும் அதுக்கும் கை தட்டி கொடுக்கலாம். இந்த ஊர்ல பொண்ணு எடுத்து சரி மனைவி கூட வந்திருப்பாங்க. உண்மையிலே எனக்கு எவ்வளவு சந்தோஷம்.
அப்படிப்பட்ட ஒரு மனைவி. ஆனா எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நான் துணி துவைப்பேன் அவங்க பார்ப்பாங்க, நான் சமைப்பேன் அவங்க பார்ப்பாங்க, நான் பாத்திரம் கழுவேன் அவங்க பார்ப்பாங்க. அந்த அக்கா பச்சை அக்கா சிரிக்கிற பார்த்தா என் வீட்டையும் அப்படிதான்ப்பா, உன் வீட்டுல மட்டும் இல்லப்பா, நம்ம வீட்டே அப்படிதானா சார்? அப்படிதானா? எல்லாருக்கும் தமிழ் தெரியல, தமிழ் தெரியுது மட்டும் கை தூக்குங்க. பரவாயில்ல, நான் கூட தமிழ் தெரியாம உட்கார்ந்துட்டீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, எல்லாரும் நல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுலயும் உண்மையிலே பேக்ரவுண்ட் சாப்பாடா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம் சார். ஆனா என் மனைவி சமைச்சா மூக்கு பிடிச்சிட்டு சாப்பிடலாம் சார். அப்படி ஒரு மனக்குள்ள குழம்பு வச்சு துஷ்டி வைக்கிறாங்க. இது என்ன குழம்பு கண்டுபிடி பார்ப்போம், இது என்ன குழம்பு கண்டுபிடி பார்ப்போம். நேற்று ஏதோ மீன் உருண்டு கிடக்கிறதுனால அது மீன் குழம்புன்னு கண்டுபிடிச்சு மேடம். சட்னி வைப்பீங்களா மேடம்? பெங்களூர்லாம் என்ன சட்னிலாம் வைப்பீங்க மேடம்? சத்தமா தேங்காய் சட்னி. அண்ணா நான் கேட்டது பெண்கிட்ட. அப்போ நம்ம விட மாட்டீங்க, உங்க வீட்டுல வந்து கேட்டாக்கா எங்க அண்ணா சட்னி வைப்பாங்களா மேடம்? இல்ல என்ன சட்னி வைப்பாங்க கேட்டோம். தேங்காய் சட்னி அவன் கை கொடுக்குறாரு. நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க மேடம் ஹஸ்பண்ட. சூப்பர், அப்படிதான் இருக்கணும். வேற என்ன சட்னி வைப்பீங்க மேடம்? நீங்க சொல்லுங்க, என்ன சட்னி? தக்காளி தக்காளி சட்னி. வேற வெங்காய சட்னி. வேற ஆப்பிள் சட்னி. ஆப்பிள் கூட சட்னி வைப்பீங்க. புளி பணியாரம் செய்வோம். புளி பணியாரம். அந்த புளி பணியாரம் அந்த புளியில நாங்க தான் போய் படுத்துக்கணும். உங்களுக்கு நான் கேட்டா ஆனா ஏன் மணி ஒரு 4 வகையான சட்னி வைப்பாங்க. நேற்று வச்சது, முந்தானத்து வச்சது, போன வாரம் வச்சது, போன மாசம் வச்சது. இந்த ஃப்ரிட்ஜை யார் கண்டுபிடிச்சாங்க தெரியல. கொள்ள வரையில தெரியுது. ஏன்னா 30 வைக்கிறதுலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுலாம் நம்ம 30 வைக்கிறாங்க. சட்னியை வச்சா பரவாயில்ல மேடம், ரசத்தை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. 2 நிமிஷம் ஆகுமா மேடம் ரசம் வைக்க? அன்னைக்கு இப்படிதான் ஃப்ரிட்ஜை திறக்கிறேன், உள்ள பச்சை கலர்ல ஒரு சட்னி. அடடா, என் மனைவி புதுசா ஒரு சட்னி வச்சிருக்காங்க. நக்கி பார்த்தாரா? நான் தோசையை சாப்பிட்டேன் சார். அங்கிருந்து ஓடியே வந்தா துப்பு 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 துப்புன்னு. சரி சார், காப்பி பிடிக்கலையா சார்? ஐயா ஐயா காப்பி பிடிக்கலையா? இல்ல தோசை கலவைங்களா? ரெஸ்ட் போறீங்களா? போயிட்டு வாங்க சார். பாவம் என்ன அவசரம், போயிட்டு வாங்க சார். ரெஸ்ட் வந்து ரைட்ல இருக்கு சார். பொறுமையா போங்க சார். ரொம்ப ஸ்பீடா போனா கத்துங்க. ஓடி வந்தாங்க, என்னங்க சட்னி சாப்பிடாதீங்கன்னா ஏமாங்க, அது சட்னி இல்லைங்க. அப்ப என்ன பாருங்க, அது நான் கையில வைக்க வச்சிருந்த மருந்தாணி இல்லைங்க. அதை தெரியாம அந்த சட்னி 4 தோசை வச்சிருக்கேன் மேடம். ஆனா உண்மையிலே சொல்லட்டுமா, அவன் வைக்கிற சட்னியோட மருந்தாணி நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஆனா இன்னும் நீங்க உங்க பெண்களுக்கு நல்ல கை தட்டி கொடுத்தாங்க. நல்லா கொடுங்க சத்தம். கை தட்டா உடம்புக்கு நல்லது மேடம். எந்த அளவுக்கு கை தட்டி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதே நல்லது. ஆமா, அதுலயும் பெண்களுக்கு நான் குறிப்பு சொல்றேன். எந்த பெண்களா நல்லா கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு முடி நல்லா உழைக்கும். ஆமா, அங்க ஒரு அக்கா தட்டிட்டு உடனே இழுத்து பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தட்டிட்டு உடனே இழுத்து பார்த்தா கையோட வந்துடாதான் என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுமையா உழைக்கும் சார். நல்லா ரசிக்கணும், நல்ல சந்தோஷம். ஏன் இங்க பெண்களுக்கு கை தட்டி கொடுக்க சொன்னா, இத்தனை பெண்கள் இருந்து கூட எவ்வளவு அமைதியா நிகழ்ச்சியை பாக்குறீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் உண்மையான ரசிகர்கள். இதே எங்க ஊர் பக்கம் சார் 4 பொம்பளைங்க சார், வெறும் 4 பொம்பளைங்க சேர்த்தா நாசமா போயிடும் சார். பேசிக்கிட்டே இருப்பாங்க சார். சரி என்னதான் பேசுறாங்க, நான் பக்கத்துல போய் கேட்டேன். அம்மா சொல்லிச்சு, ஆமாடி வாத்தியார கல்யாணம் பண்ணியே உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அது எப்படி கேட்கு, ஏதாவது தப்பு பண்ணா போதும் உடனே பெஞ்சுக்கு மேல எழுதிட்டு சொல்லுவாங்க. ஆமாடி கண்டக்டர் கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அதை எப்படி கேட்கிற? வீட்டு வாசல்ல வந்து நிற்க மாட்டேங்க. படியில நிற்காத உள்ள போறோம், படியில நிற்காத உள்ள போறோம், படியில நிற்காத உள்ள போறோம். ஆமாடி போலீஸ்கார கல்யாணம் பண்ணி சும்மா அடிச்சுட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுவ? உடனே அந்த அம்மா அடிக்க கையை ஓங்குவர், அடிக்க கையை ஓங்குவர். ஒரு 50 ரூபாய் கையில் கொடுத்தா அப்படியே கீழே கொடுத்துருவாங்க. அடுத்து இன்னொரு அம்மா, ஆமாடி நீ அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அது அந்த பாவி மனசுல போய் சொன்னேன். என்னங்க நான் குழந்தை உண்டாக்கி அவன் சொல்றான், இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய திட்டமிட்ட சதியாகத்தான் இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படின்னு. அதே மாதிரி நான் இருக்கு பெண்களுக்கு சமையல்